ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹோப் நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஒரு சாட்டர்டே vlog தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே மார்னிங் எழுந்திரிச்சோடனே மீன் மார்க்கெட் போயாச்சு. நிறைய மீன் இருந்தது விதவிதமாக. நாங்கள் எப்போவுமே ஃபிஷ் வாங்கணும் அப்படின்னாலே இந்த ஃபிஷ் மார்க்கெட் தான் வருவோம். இப்போ நான் காட்டுறது வந்து வஞ்சரம் மீன். அவங்க கையில் எடுத்து காட்டுறாங்க பார்த்தீங்களா, வந்து வஞ்சரம் மீன். அன்றைக்கி வந்து ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்தது, பட் நாங்கள் அதை வாங்கலை. நாங்கள் இன்றைக்கி வாங்கினது வந்து வெலை மீனும் ப்ரானும் தான் நாங்கள் வாங்கினோம் இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு நேராக காய்கறி கடைக்கு போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்ததெல்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்றைக்கி ஃபிஷ் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு மசாலா தடவி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு. அப்புறம் இறால் வந்து கிரேவி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் வாங்கிட்டு வந்த காய்கறிலாம் நிறையா வெளியே இருந்தது. அது சைட் பை சைடு உள்ளே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் சைடில் வந்து கிரேவியும் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் நார்மலாக தான் அன்றைக்கி ப்ரான் கிரேவி வச்சுருந்தேன், ஆஸ் யூஷுவல் தான். காய்கறி எல்லாமே 1 வீக்கு தேவையானது நான் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில். அப்புறம் ப்ரான் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. நான் ரசத்துக்கு வந்து தாளிச்சிட்டு இருந்தேன். ப்ரான் கிரேவியோ இல்லை மீன் குழம்போ ரசம் இல்லாமல் வந்து அது எண்ட் ஆகாது. ஒரு சைடு ரசம், அப்புறம் இன்னொரு சைடு வந்து நான் தோசைக்கல் வச்சுட்டேன் மீன் பொரிக்கிறதுக்காக. நான் சொல்லியிருந்தேன்ல, அன்றைக்கி வந்து வெலை மீன் தான் நான் வாங்கியிருந்தேன். எப்போவுமே இந்த மாதிரி பொரிக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரித்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் ரசமும் கொதி வந்துருச்சு. சரி, மல்லி போட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். அன்றைக்கி சாட்டர்டே லஞ்ச் வந்து சிறப்பாக சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு தூங்கி எல்லாம் எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வீடியோ எடிட்டிங் ஒர்க் கொஞ்சம் இருந்தது, ஸோ அதை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ நான் அன்னைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டு டூ மாதிரி போட்டு வச்சுப்பேன். ஸோ அன்றைக்கி நான் அதை காலையில் எழுதி வச்சுருந்தேன். ஸோ அந்த டைமில் என்னென்ன முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் டிக் மார்க் பண்ணிக்கிட்டேன். முடிக்காததை வந்து நெக்ஸ்ட்டு நான் சண்டேக்கு வந்து நான் மூவ் பண்ணிவிடுவேன். நம்ம இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு பண்ணும்போது எதுவுமே மறக்காது. அன்னன்னைக்கு ஒர்க்கு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்கு தான் கிளம்பிட்டேன். டீ குடிச்சு முடிச்சுட்டு வர வழியில் ஒரு பார்க் இருந்தது. அது சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஏன் அப்படின்னா, பக்கத்தில் ஸ்கூலு, அதுக்கு பக்கத்தில் பார்க்கு, அதுக்கும் பக்கத்தில் வந்து கிரிக்கெட் டர்ஃப் இருந்தது. பட் அன்றைக்கி ஸ்கூலில் வந்து ஏதோ ஆனுவல் டே மாதிரி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பார்க்கில் இருந்து நல்லாவே தெரிஞ்சது. அதை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அந்த டர்ஃபில் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வர வழியில் நாங்கள் பிரியாணி தான் வந்து வாங்கிட்டு வந்து டின்னர் அன்றைக்கி முடிச்சிட்டோம். டபரா பிரியாணி சூப்பராக இருந்தது. பிரியாணி சாப்பிடும்போது எப்போவுமே நைட்டு வந்து சீரக தண்ணி குடிச்சிட்டு படுக்கிறது நல்லது. அவ்வளோதான்.